மாசர கற்றோரும் சீர்குட்டி மன்னனும் கற்றோம் சிறப்புடைய மன்னருக்கு தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கற்று தெரிந்த சவிதா இயன்முறை கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, மாணாக்கர்களே, எனது அருமை தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஜீவரதி. பாரதியினுடைய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியலை பற்றி பேச எனக்கு டாபிக் கொடுத்தாங்க. இந்த கிளாஸ்ல இதை பற்றி கேட்டப்போ சில பேர் கேட்டாங்க, இங்கிலீஷ்ல எதுக்கு பேசணும், பாரதியாரிலே தமிழ் தானே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையும் தமிழ்நாடு தேர்வுகள் ஆணையமும் பாரதியாரை ஒரு 5 மார்க் கேள்விக்கோ 2 மார்க் கேள்விக்கோ மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க. ஏன் பாரதியாரை பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்? இப்போ 2 மொழி நான் படிச்சிருக்கேன், தமிழ் தான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் 3 மொழி படிச்சிருக்காரு, தமிழோ இந்தியோ நல்ல மொழின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஆனா பாரதியார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், வடமொழி, சமஸ்கிருதம், அரபு போன்ற 32 மொழிகளை படிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது யானையும் காணும், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமி தனில் யாமருமே பிறந்ததில்லை. அவர் சொல்றாரு, தமிழ் தான் உயர்தனிச்ச மொழி என்று. ஒரு கடைசியா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சுக்கிற பாரதியாரோட பன்முகத்தன்மை மொழியலை பற்றி. இந்தி திணிப்பு அதிகமாக இருந்த காலத்துல வடநாட்டுல இந்தி தான் முக்கியம், மற்ற மொழிகள் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்த காலத்துல பாரதியார் சொன்னாரு, எல்லா மொழிகளையும் நேசிப்போம், தாய்மொழியை மட்டும் சுவாசிப்போம். ஏனென்றால் மற்ற மொழிகள்லாம் அந்நிய மொழி, தாய்மொழி மட்டும்தான் நமக்கு தாய் நமக்கு சொல்லிக் கொடுத்த மொழி. அதனால நம்ம இந்த மொழியியல் பன்முகத்தன்மையை பற்றி பேசும்போது சுந்தரம் பிள்ளை அவர் தான் நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து கொடுத்தவர். அவர் சொல்றாரு, பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கும் எல்லையர் பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பதுவே, கன்னடமும் கலிதனும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்து உதித்தெழுந்து ஆரியம் போல் உலக வழக்கம் அழிதுழித்து உன் சீரிழமை திறம்பியந்து வாழ்த்துமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது கன்னடம், தெலுங்கு அப்படின்னு எத்தனை மொழிகள் இருந்தாலும் அவரவருக்கு அவர்கள் தாய்மொழி முக்கியம், நமக்கு தமிழ் முக்கியம். எனவே நமக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை மும்மொழி கொள்கை எது வந்தாலுமே பாரதியார் சொன்ன ஒரே கோட்பாடு, எல்லா மொழிகளையும் நேசிப்போம், தாய்மொழியை மட்டும் சுவாசிப்போம். அதுதான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை மொழிகளை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. நன்றி.